உழைப்பின் என்னுடைய வாழ்வின் பெரும் பகுதியை அர்ப்பணித்தவன் என்ற முறையில் எனக்கு அந்த உரிமை இருக்கிறது. கண்டிப்புடன் கூறுகின்றேன், இவர்களுக்கு தேசியத்தை பற்றி பேசவோ அல்லது அதை முன்னெடுக்கின்றோம் என்று கூறுவதற்கோ உரிய உரிமையை தார்மீகத்தையும் அவர்கள் இழந்து விட்டார்கள் என்றே நான் கூறுகிறேன். இன்னும் ஒரு விடயத்தையும் அங்கே நான் கவனிக்கக்கூடியதாக இருந்தது. தேர்தலில் நடந்த காலத்தில் நீங்கள் நியமித்திருந்த அந்த வாலண்டியர்ஸ், அதாவது உதவியாளர்கள் கூட உள்ளிருந்தபடியே இந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு போட வேண்டாம், இவர்களுக்கு மட்டும் போடுங்கள் என்று சொல்லி அவர்களே உள்ளிருந்து பிரச்சாரம் செய்தார்கள். அங்கே இருந்த இன்னும் ஒரு வேட்பாளர்களுடைய பிரதிநிதி அதை வெளியே வந்து சொன்னார், இவ்வாறு செய்கிறார்கள் என்று சொல்லி. கமிஷனர் போய் திரும்ப அங்கே கேட்கின்ற பொழுது அவர்கள் 3 பேர் இருந்தார்கள். ஆகவே அந்த 3 பேரும் சேர்ந்து இல்லை, அப்படி நாங்கள் சொல்லவில்லை என்று சொல்லிவிட்டால் இந்த அந்த ஒரு வேட்பாளருடைய பிரதிநிதியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இது 2-3 நிலையங்களில் வெஸ்டில் நடந்ததை காணக்கூடியதாக இருந்தது. ஆக மொத்தத்தில் அங்கே பார்க்கின்ற பொழுது இறுதியாக எங்களுடைய ஒரு தேர்தலை நாங்களே குழப்புவது சரியில்லை என்ற வகையில் என்னை போன்ற பல வேட்பாளர்கள் அதை பார்த்து கொண்டு நிற்கிறதை தவிர வேற வழி இல்லை. ஏனென்றால் யாராவது ஒரு அந்த 25 பிரதிநிதிகள் வந்து கனடா மண்ணிலையும் தேர்தல் நடந்து அவர்கள் பிரதிநிதிகளாக வந்து எங்களுடைய நாட்டையும் பிரதிநிதிப்படுத்துகிற அந்த அவர்களாக வந்து முடியட்டும் என்ற வகையில் பிறகு அங்கே நாங்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயமாக இருந்தது. அதில் நான் உண்மையில் அவர்களை குறை கூறுவதை விட இந்த தேர்தல் குழுவைத்தான் நான் கூறுவேன். உங்களுக்கு நீண்ட கால அனுபவம் இருக்கின்றது. பல விடயங்களை, பல சாதனைகளை நீங்கள் இந்த கனடிய மண்ணில் சாதித்திருக்கிறீர்கள். தமிழீழ சங்கம், தமிழ் அகாடமி, கலை பண்பாட்டு கழகம் போன்ற பல நிறுவனங்களினுடைய பொறுப்பாளராக இருந்து நீங்கள் செய்திருக்கிறீர்கள். எங்களுடைய அந்த பாங்கு உங்களுக்கு தெரியும். அவ்வாறு தெரிந்திருந்தும் கூட இவ்வாறான ஒரு போட்டி நடைபெறுகின்ற நேரத்தில் அந்த பகுதியை நீங்கள் கவனிக்காமல் விட்டது ஒரு பெரும் குறை என்பதுதான் அங்கே பலருடைய கருத்தாக இருந்தால் அதுக்கு உங்களுடையக்கான கால அவகாசங்களோ பண வசதிகளோ மற்றும் இருந்திருக்கலாம். ஆகவே என்ன பொறுத்தவரையில் அதை அங்கே பார்க்கின்ற பொழுது அங்கே அந்த குற்றச்செயலில் நீதிக்கு புறம்பாக நடந்தவர்களை விட அந்த தேர்தல் ஆணையகம் அதை சரியாக வடிவமைக்கவில்லை என்ற ஒரு மனக்குறைதான் என் போன்ற பலரிடம் இருந்தது. அவற்றை விட்டு இப்பொழுது இந்த 17ஆம் 19ஆம் மே 17ஆம் 19ஆம் தேதிகளில் இந்த அமர்வு ஜெனீவாவில் நடைபெற இருக்கின்றது என்ற செய்தி ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் இப்பொழுது அமெரிக்காவில் நியூயார்க்கில் நடைபெற இருக்கின்றதாக நான் அறிகின்றேன். அதை பற்றி நீங்கள் என்ன கூறுங்கள்? அமெரிக்காவுடைய முதலாவது கான்ஸ்டிடியூஷன் எழுதி அதை அமெரிக்க யாப்பு எழுதி பாராளுமன்றத்தை கூட்டிய அதே அவையில் எங்களுடைய தமிழகத்திற்கான இந்த நிகழ்வும் அதாவது ஆங்கில போர் முடிவு 1884ஆம் ஆண்டு நினைக்கிறேன். அந்த காலத்தில் முதல் அங்கே நடைபெற்ற அதே இடத்தில் எங்களுடைய இது நடைபெறுவது சிறப்பாக அமையும். எவ்வாறாகலும் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு அவர்கள் போய் இந்த பணியை செவ்வனே செய்ய வேண்டும். இதே நேரத்தில் இங்குள்ள வேட்பாளர்கள் பலரும் முறைப்பாடுகள் தந்திருக்கின்றார்கள். ஆணையாளர் தற்சமயம் இந்த நாட்டில் இல்லை, அவர் கலிபோர்னியாவில் இருக்கின்றார். வந்ததும் அதற்குரிய பதில்களையும் ஆய்வுகளையும் செய்து கொடுக்கலாம் என்று கூறியிருக்கின்றார். நான் அதில் தலையிடப் போவதில்லை. ஆனால் மிகவும் ஆதாரபூர்வமானதும் பல விடயங்களை வேட்பாளர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஆனால் இதில் எப்படி ஆணைக்குழு முடிவெடுக்கும் என்பது உண்மையில் எனக்கு தெரியாது. நான் அதில் தலையிடப் போவதும் இல்லை. என்னுடைய பணி அவற்றை பெற்று சமர்ப்பிப்பது. அவர்கள் எடுக்கும் முடிவில் எடுக்கட்டும். ஆனால் ஒன்று மட்டும் நான் கூறியிருக்கின்றேன், ஆணையாளர்களுக்கு மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய அளவு பணபலமோ அல்லது கால அவகாசமோ நமக்கு கிடையாது. அதனையும் கருத்தில் கொண்டு தயவு செய்து நீங்கள் வந்து எல்லாரும் கூடி இதை பற்றி ஒரு தீர்வினை நிச்சயமாக அந்த வேட்பாளர்களுக்கு கொடுக்க வேண்டும். தேர்தலில் நீங்கள் கூறிய போல தேர்தல் எங்களிடம்தான் அவற்றை காண ஒரு பொறுப்பு இருக்கின்றது என்பது உண்மை. எதுவாக இருந்தால் என்ன, இவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய சில நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்க வேண்டும் என்பது உண்மை. ஆனால் நான் ஏற்கனவே கூறியது போல எங்களுக்குரிய
அதை நாங்கள் மேலும் சில பிரதான மற்ற இன மக்களிடமிருந்து பாதுகாப்பு செவியோ அல்லது போலீஸை கூட நாங்கள் ஒவ்வொரு பூத்துக்கும் 2 பேரை கைவண்ணி 12 மத்தியாலம் போடுவதாயிருந்தால் நிறையவே பணச்சிலவு, இவ்வாறான பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. இவற்றை நாங்கள் எல்லோரும், நான் மீண்டும் கூறுகின்றேன், இப்ப இந்த நாங்கள் வாழுகின்ற நாட்டில் பத்திரிகை கூட ஒரு பட்டியல் இருக்கும், 25 போட்டுட்டு நாங்கள் அதை ஒன்றை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகிற ஒரு பண்புள்ள நாடு. நாங்களும் இந்த குடிமக்கள் தான். நாங்கள் தமிழகத்தில் இருந்து வந்தாலும் தமிழத்துக்காக பாடுபடுவர்களாக இருந்தாலும் இந்த கனடிய இந்த சூழலுக்கு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான். எனவே நாங்கள் ஒரு பொதுமக்களுடைய தீர்ப்புக்கு சரியான தீர்ப்பை வெளிவரக்கூடிய ஒரு வசதியை விட்டிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். அப்படி செய்திருப்பார்களா இருந்தால் நிச்சயமாக இது நடக்காது. தேர்தல் உண்மையில் இதில் வெற்றி பெறாத வேட்பாளர்கள் பலருடைய, அதுவும் கிட்டத்தட்ட போதிய அளவு வாக்காளர்கள் வாக்களித்து ஒரு சிறிய தொகையில் தோல்வியுற்ற சில வேட்பாளர்கள் உடைய மனவேதனையை நன்றாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதையிட்டு உண்மையில் கவலையும் வேதனையும் துக்கமும் இதை நடத்திய அந்த முறையில் இந்த நானும் என்னுடைய குழுவை சார்ந்தவர்களுக்கும் நிறையவே இதை பற்றி எங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் என்று கூறலாம், மனத்தாங்கள் இருக்கின்றது. இதனை உண்மையாக எங்களுடைய மக்கள் இதை பொருட்படுத்தி மக்கள் இந்த ஒழுக்கத்தை கடைக்கொண்டு இருக்க வேண்டும். எப்படி இருப்பார்களானால் எதுவுமே தேவையில்லை. இது நாங்கள் தேர்தல் ஆணைக்குழுவாக இருந்தால் என்ன, மற்ற அமைப்புகளாக இருந்தால் என்ன, இதில் செயல்பட்டவர்கள் தவறுகளிப்பது வேலியே பயிரமீன்றது போன்றதுதான். அதற்காக இந்த முறைகேடுகளுக்காக நாங்கள் மன்னிப்பை கேட்டுக்கொள்வதை விட எங்களுக்கு வேற வழி இல்லை என்றுதான் நான் கூறுவேன். உண்மையில் அதாவது தமிழின விடிவிற்காக பல சந்தர்ப்பங்களில் நிறைய சந்தர்ப்பங்களில் தமிழர்களாகிய நாங்கள் தாயகத்திலும் சரி புலம்பெயர்ந்ததற்கு பின்னாலும் சரி பல விட்டுக் கொடுப்புகளை ஜீரணிக்க முடியாத பல விடயங்களை நாங்கள் எங்களுக்கு ஜீரணிக்க வேண்டியவர்களாக இருந்திருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு தேசத்தினுடைய கட்டுமானம், ஒரு இனத்தினுடைய விடிவிற்காக நாங்கள் தனிப்பட்ட சில வருத்தங்களை நாங்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அவ்வாறான ஒரு அர்ப்பணிப்பு இல்லை என்று சொன்னால் ஒரு விடுதலை ஒரு இனம் விடுதலை அடைவது என்பது மிக கஷ்டம் என்ற வகையில் அதை இந்த வேட்பாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கின்றேன். இன்னும் ஒரு தேர்தலோ அல்லது போனால் இந்த முறைகேடுகள் சம்பந்தமாகவோ நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்க முடியாது என்று நினைக்கிறேன். ஆனால் அதே வேளையில் அந்த தெரிவு செய்யப்பட்டு வந்த பிரதிநிதிகள் ஆக்கப்பூர்வமான ஒரு செயற்பாட்டில் இந்த நாடுகளந்த தமிழீழ அரசினுடைய அந்த கருத்துருவாக்கமும் அதனுடைய நெறிமுறைகளும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அமைக்கப்பட்டதோ அந்த முறையில் அது ஒரு சிறந்த பலனை தர வேண்டும் என்பதுதான் எங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் அவர்களிடம் வேண்டிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த தேர்தலை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடித்தமைக்கு தமிழ் நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த சந்தர்ப்பத்திற்கு என்னுடைய இந்த உள்ள கிடக்கைகளை கூறுவதற்கு தமிழ்வன் எனக்கு அளித்த இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி திரு தனபாலன் அவர்கள் மிகச் சிறப்பாக இந்த கேள்விகளை போட்டதனால் நான் இதை சொல்லக்கூடியதாக இருந்ததற்கு நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.